வசனத்தை காமிக்கிறோம் பாருங்க. 18வது வசனத்துல, மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினாலே, மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினாலே, மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். மறுநாளில் சில சரக்குகளை என்ன செஞ்சாங்களாம்? கடலில் எறிந்தார்கள். கடல்ல. இப்பெல்லாம் நீங்க எங்க இருக்கிறீங்க? கப்பல்ல இருக்கிறீங்களா? இப்போ நம்ம கப்பல்ல இருக்கிறோம். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? சில சரக்குகளை கடல்ல தூக்கி போட்டாங்க. நம்ம போற டெஸ்டினேஷனுக்கு இந்த சரக்குலாம் ஒத்து வராது. சரக்குனா வேற ஏதாவது நினைச்சிக்காதீங்க. அந்த சரக்கு அவன் போட்டிருக்கிற அந்த குட்ஸ் அண்ட் கேரேஜ் அது. இப்போ அந்த மாதிரி அந்த போட்டிருக்கிற அந்த சரக்கு மாதிரி இப்போ கப்பலில் போயிட்டு இருக்கிறோம். நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு இந்த சரக்கு ஒத்து வராது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த சரக்கு ஒத்து வராது. அதனால் இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஒருவேளை விலை மதிப்புள்ள சரக்காக கூட இருந்திருக்கலாம், விலையேறப்பட்ட சரக்காக கூட இருந்திருக்கலாம், இல்லை வேற யாருக்கும் போய் சேர வேண்டியதாக கூட இருந்திருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். நம்ம உயிரோடு கூட போய் சேரணும்னா, போய் நல்ல இடத்துக்கு நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகணும்னா, நித்திய ஜீவனுக்கு நம்ம போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம இங்க போகிற வழியில நாம கப்பல்ல இருந்து சரக்குகளை தூக்கி போடல அப்படின்னா நம்ம ஜீவனுக்கு அது ஆபத்தாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சரக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறாங்க? தூக்கி போடுறாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சரக்கு இருக்குது, செல்ஃபோனில் இருக்கிற சரக்கு இருக்குது, மொபைலில் இருக்கிற சரக்கு இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்கிற சரக்கு இருக்குது, இன்னும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சரக்கு இருக்குது. சிலர்லாம் சில இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. டிக்டாக், இந்த பப்ஜி கேமு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்போ கூட இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இந்த பப்ஜி கேம் அந்த மாதிரி சரக்குகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கப்பலில் இருக்கிறீங்க. இப்போ கீழே இறங்கும்போது இந்த சரக்கு இங்கேயே விட்டு போயிடுங்க, தூக்கி போட்டு போயிடுங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்துட்டு உங்களுக்கு இரு பரிவாரங்களினால இரட்டிப்பான நன்மையினால கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம தூக்கி எறிய முடியல அப்படின்னா பெருங்காற்று பெருமழை சில பிரச்சனைகளை அனுப்பி தான் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் தூக்கி எறிய வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவன் வாழ்க்கை பயணத்தில் 21 வருஷம் ஆச்சு. அவன் வாழ்க்கையை தன்னை சரிப்படுத்தி கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இரு பரிவாரங்களினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவதற்கு 21 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பல தாமதங்கள் இருக்கலாம், பல தடைகள் இருக்கலாம். இவங்க சொல்கிறாங்க அநேக நாளாக அவங்க வாழ்க்கையில் அவங்க நட்சத்திரத்தையும் பார்க்கல, சூரியனையும் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகலும் கூட இருளாக தான் இருந்துச்சு, இருட்டாக தான் இருந்துச்சு. அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரமாவது அவங்க கண்களில் தென்படாததுனால அவங்க சொல்றாங்க, இனி நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நாங்கள் அற்று போயிற்று, எங்களுக்கு அற்று போயிற்று. பவுல் எழும்பி நின்று சொல்றான், பயப்படாதீங்க, கப்பல் சேதமே அன்றி ஒருவருக்கும் பிராண சேதம் உண்டாகாது. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எந்த பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பீங்களோ தெரில, எப்படிப்பட்டதான சூறாவளி, எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் சுற்றிலும் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ தெரில, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, கப்பல் சேதமே அன்றி ஒரு பிராண சேதமும் உண்டாகாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை உங்களை அவமானப்படுத்தும்படியாக, உங்களை தலைகுனிய பண்ணும்படியாக பல போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அனுமதிச்சிட்டேன் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு காலமும் கர்த்தர் உங்கள் பெயருக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுடைய எதிர்காலத்துக்கோ எந்த விதமான சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவா. இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி வசனத்தில் அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நாம் கரை சேரக்கூடாதபடிக்கு இன்னும் அந்த வேலை இருந்துட்டு இருக்கிறோமா? இன்னும் நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், என்ன காரணம், எதனால் நம்மளுக்கு தாமதம் ஆகுது, எது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த வசனத்தில் இந்த அதிகாரம் ரொம்பவும் என்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டம்.
ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நான் உட்கார்ந்து இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நீ தூக்கி போட வேண்டிய சரக்கு நிறைய இருக்குது. நீ ஊழியக்காரன் தான், அழைக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனால் இன்னும் உனக்குள்ள பரிசுத்தம் வரக்கூடாதபடிக்கு, நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரக்கூடாதபடிக்கு, இன்னும் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, உயர்வுக்கு போகக்கூடாதபடிக்கு, அடுத்த நிலைமைக்கு போகக்கூடாதபடிக்கு இன்னும் ஏதோ தூக்கி போட வேண்டிய காரியம் இருக்குது.